ஹலோ கைஸ். நம்ம இந்த வீடியோல என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ ஆல்ரெடி வந்து பார்ட் 16 வந்து பார்ட் ஏ வீடியோ நம்ம பார்த்தாச்சு. பார்ட் பி வீடியோ தான் நம்ம வந்து இந்த இதில் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் பார்க்காதவங்க நம்மளோட பிளேலிஸ்ட்ல இருக்கு. போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ படிக்காதவங்க அதில் போய் படிச்சுட்டு வந்துருங்க. ஓகேவா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேருந்தே போட்டுட்ருக்கோம். 15 கொஸ்டின் பேப்பர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது வந்து 16வது கொஸ்டின் பேப்பர். ஸோ இந்த வீடியோவோட 16வது கொஸ்டின் பேப்பரும் முடியுது. நெக்ஸ்ட் வீடியோ 17வது கொஸ்டின் பேப்பர் போயிடலாம். ஓகேவா? ஸோ இன்னும் நான் வந்து தொடங்கவே இல்லை நான் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிக்கல, நான் வந்து டாபிக் வைஸ் தான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்றவங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கண்டிப்பாக ஒன்று போட்டு பார்த்துட்டே இருங்க. ஏன்னா வந்து கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி நம்ம வந்து இலக்கணம் தான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண சொல்லியிருக்காங்க. 85 கொஸ்டின் இலக்கணத்துலேருந்து வரும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து கொஸ்டின்ஸ் நம்ம நிறைய படிக்க தான் இலக்கணம் வந்து எந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்குறாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். ஓகேவா? நார்மலாக மக பண்ணுறது நம்ம புக்கில் இருந்து மக பண்ணி எடுத்துருவோம். ஸோ அது ப்ராப்ளம் இல்லை. இலக்கணம் வந்து புரிஞ்சாதான் எழுத முடியும். அதனால வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாருங்க. ஸோ அதில் வந்து இலக்கணம் என்னென்ன கொடுத்துருக்காங்க, எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. ரைட்டா? ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 51th கொஸ்டின் பார்க்கலாம். ஏழமை வேடன் இறந்திலனன் றனையே சாரோ என்று இயம்பியவன். ஸோ இந்த கொஸ்டின் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மோஸ்ட்லி வந்து புக்குக்குள்ளே உள்ள கொஸ்டின்ஸாக தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இதுவும் படிக்கணும் கண்டிப்பாக. இலக்கணம் மட்டும் இல்லை, 85 போக பேலன்ஸ் இருக்கிற கொஸ்டின் புக்குக்குள்ளே இருந்து தான் எடுப்பாங்க. அதனால மோஸ்ட்லி வந்து நமக்கு இலக்கணத்துல இருந்து தான் எடுத்திருக்கோம். மற்ற 1-2 கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம புக்குக்குள்ளே இருக்கிற கொஸ்டின்ஸாக இருக்கும். ஸோ அதை கண்டிப்பாக படிங்க. 85 கொஸ்டின் போக பேலன்ஸ் கொஸ்டின் நமக்கு இதில் இருந்து தான் வரும். ரைட்டா? ஏழமை வேடன் இறந்திலனன் ஜனையே சாரோ. ஸோ என்று இயம்பியவன் யாரு? ஆப்ஷன் ஏ குகன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். திருக்குறளுக்கு அடுத்தபடியாக போற்றப்படும் நீதி நூல் எது? திருக்குறளுக்கு அடுத்தபடியாக போற்றப்படும் நீதி நூல் நாலடி 400. நாலடி 400னா என்னது அப்படின்னா நாலடியார். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். 5 சிறிய வேர்கள் என்ற பொருள் கொண்ட நூல் எது? 5 சிறிய வேர்கள் என்ற பொருள் கொண்ட நூல் எது? ஆப்ஷன் ஏ ஏலாதி. ஆப்ஷன் ஏ ஏலாதி. நெக்ஸ்ட் கொஸ்டின். மண் பதைக்கு பொதுவான நூல் எது? மண் பதைக்கு பொதுவான நூல் எது? ஆப்ஷன் பி திருக்குறள். நெக்ஸ்ட் கொஸ்டின். எத்தகைய கேடு வரினும் தன்னை விற்றாவது செய்ய வேண்டிய கடமை. எத்தகைய கேடு வரினும் தன்னை விற்றாவது செய்ய வேண்டிய கடமை எது? ஒப்புரவு. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். தீதின்றி வந்த பொருள் எவற்றை ஈனும்? தீதின்றி வந்த பொருள் எவற்றை ஈனும்? ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ அறமும் இன்பமும். அறமும் இன்பமும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழக அரசால் சிறந்த நூலகர்களுக்கு வழங்கப்படும் விருது எது? தமிழக அரசால் சிறந்த நூலகர்களுக்கு வழங்கப்படும் விருது எது? டாக்டர் சா இரா அரங்கநாதன் விருது. ஆப்ஷன் டி தான் ஆன்சர். திருவி கல்யாண சுந்தரனார் என்ற பெயரில் திரு என்பது எதை குறிக்கும்? திருவி கல்யாண சுந்தரனார் என்ற பெயரில் திரு அப்படின்றது எதை குறிக்கும்? ஆப்ஷன் பி திருவாரூர். நெக்ஸ்ட் கொஸ்டின். கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை அன்று, அது மெய்மையை தேடவும் அறநெறியை பயிலவும் மனித ஆன்மாவுக்கு பயிற்சி அளிக்கும் ஒரு நெறிமுறையாகும். ஸோ இந்த கூற்று யாருடையது? கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை அன்று, அது மெய்மையை தேடவும் அறநெறியை பயிலவும் மனித ஆன்மாவுக்கு பயிற்சி அளிக்கும் ஒரு நெறிமுறையாகும். இந்த கூற்று யாருடைய கூற்று? ஆப்ஷன் பி விஜயலட்சுமி பண்டிட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். பொருந்தாததை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பொருந்தாதது எது இதுல? ஆப்ஷன் டி சிங்கவல்லி. சிங்கவல்லினா என்னது? நம்ம ஓமவல்லி எல்லாம் சொல்லுவோம்ல, ஓமவல்லி கற்பூரவல்லின்லாம் சொல்லுவாங்கல்ல, அதுதான் சிங்கவல்லி. கரிசலாங்கண்ணி, கையாந்தகரை, பிருங்கசாரம், ஸோ இதெல்லாமே ஒன்று தான். கரிசலாங்கண்ணியோட வேறு வேறு பெயர்கள். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். கவிமணி என்னும் பட்டம் தேசிய விநாயகருக்கு எப்போ
விநாயகருக்கு வழங்கிய அமைப்பு. கவிமணி என்னும் பட்டம் தேசிய விநாயகருக்கு வழங்கிய அமைப்பு. எந்த அமைப்பு வழங்கியது? சென்னை மாகாண தமிழ்ச் சங்கம். ஆப்ஷன் டி தான் ஆன்சர். சென்னை மாகாண தமிழ்ச் சங்கம். ஓகேவா? நெக்ஸ்ட், நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உரவோன் மருக. இவ்வடிகள் இடம்பெற்ற நூல். நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உரவோன் மருக. ஸோ இந்த அடிகள் இடம்பெற்ற நூல் எது? ஆப்ஷன் சி புறநானூறு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், சென்னை அடையாற்றில் அவ்வை இல்லம் நிறுவியவர். சென்னை அடையாற்றில் அவ்வை இல்லம் நிறுவியவர் யாரு? டாக்டர் முத்துலட்சுமி. ஆப்ஷன் டி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், தென்னாட்டின் ஜான்சிராணி என்று காந்தியடிகளால் அழைக்கப்பட்டவர். தென்னாட்டினுடைய ஜான்சிராணி என்று காந்தியடிகளால் அழைக்கப்பட்டவர் யாரு? அஞ்சலை அம்மாள். ஆப்ஷன் ஏ அஞ்சலை அம்மாள். ஓகேவா? தமிழர் காற்றின் திசையறிந்து கப்பல்களை செலுத்தும் முறையே நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உரவோன் மருக என்று பாடியவர். இதை பாடினது யாரு? ஆப்ஷன் பி வெண்ணிக்குயத்தியார். ஓகேவா? ஸோ இதே தான் நம்ம இந்த இதில் பார்த்துருந்தோம். நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உரவோன் மருக. இந்த நூல் இடம்பெற்ற இந்த அடிகள் வந்து இடம்பெற்ற நூல் வந்து புறநானூறு. ஓகேவா? ஸோ இந்த பாட்டை பாடினது யாரு? வெண்ணிக்குயத்தியார். ஓகேவா? நெக்ஸ்ட், திருக்குறளையும் திருவாசகத்தையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த ஜியு போப் அவர் பிறந்த நாடு எது? திருக்குறள் திருவாசகம் ரெண்டையுமே ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த ஜியு போப் பிறந்த நாடு எது? ஆப்ஷன் பி கனடா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கும் இடத்தில் இருக்கும் நிலப்பகுதி. கிழக்கு தொடர்ச்சி மலை மேற்கு தொடர்ச்சி மலை ரெண்டுமே சந்திக்கிற இடத்துல உள்ள நிலப்பகுதி எது? நீலகிரி. ஆப்ஷன் சி நீலகிரி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், பூவில் இதழக தனைய தெருவம் கொண்ட ஊர் என்று மதுரையை சிறப்பித்து கூறும் நூல் எது? பூவில் இதழக தனைய தெருவம். ஸோ இந்த கொண்ட ஊர் அப்படின்னு சொல்லி மதுரையை சிறப்பித்து சொல்ற நூல் எது? ஆப்ஷன் பி பரிபாடல். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், தந்தை பெரியாருக்கு தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் என்று பாராட்டி பட்டம் வழங்கிய அமைப்பு. தந்தை பெரியாருக்கு தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் அப்படின்ற பட்டம் வழங்கி பாராட்டி பட்டம் வழங்கிய அமைப்பு எது? ஆப்ஷன் ஏ யுனெஸ்கோ. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், இஸ்மத் சன்னியாசி என்னும் பட்டம் யாரால் யாருக்கு வழங்கப்படுது? இஸ்மத் சன்னியாசின்ற பட்டத்தை யாருக்கு கொடுத்தா? சந்தா சாஹிப் வந்து வீரமாமுனிவருக்கு கொடுத்தாரு. ரைட்டா? ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகிறார். இது வந்து யாருடைய கூற்று? வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக என்ன செய்யறாரு? விளங்குறாரு. இதை சொன்னது யாரு? ராபி சேதுபிள்ளை. ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆழி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம் என்று தமிழின் பெருமையை பாடி மகிழும் பாவலர் யார்? ஆழி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலேயே நிலை நின்றதுவாம் என்று தமிழினுடைய பெருமையை பாடி மகிழும் பாவலர் யார்? பெருஞ்சித்திரனார். ஆப்ஷன் ஏ. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் யார்? தமிழ் தாத்தான்னு யாரை சொல்றாங்க? ஊவேசா. ஆப்ஷன் பி. தமிழ் தாத்தான்னு ஊவேசா தான் சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான விடையை தேர்வு செய்க. தனித்தமிழுக்கு வித்திட்டவர். தனித்தமிழுக்கு வித்திட்டவர் யார்? பரிதிமாற் கலைஞர். ஆப்ஷன் சி. தனித்தமிழுக்கு வித்திட்டவர் பரிதிமாற் கலைஞர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், முதல் உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற அனைத்து ஏற்பாடுகளையும் செய்தவர் யார்? முதல் உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற அனைத்து ஏற்பாடுகளையுமே ஏற்பாடு செஞ்சவர் யாரு? தனிநாயகம் அடிகள். ஆப்ஷன் ஏ தனிநாயகம் அடிகள். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்களை என்னன்னு சொன்னாங்க? கடைச்சங்க காலத்துல தமிழகத்துல எழுதின எழுத்துக்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டது? கண்ணெழுத்துக்கள். ஆப்ஷன் பி.
அன்னெழுத்துக்கள் அப்படின்னு சொன்னாங்க. லாஸ்ட் கொஸ்டின் பேப்பரில் இதே கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. நம்ம லாஸ்ட் கொஸ்டின் பேப்பர் படித்தவங்களுக்கு தெரியும். ஸோ இதே கொஸ்டின் லாஸ்ட் கொஸ்டின் பேப்பரில் இருந்துச்சு. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட்டு, செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என அழைக்கப்படுவது எது? செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என அழைக்கப்படுவது சோழர் காலம். ஆப்ஷன் டி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், கண்ணுள் வினைஞர் என புகழப்படுவர். இதுவும் போன தடவை என்ன செஞ்சிருந்தாங்க, கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்த கொஸ்டின் பேப்பரில் தான் கேட்டிருந்தாங்க. ரைட்டா? கண்ணுள் வினைஞர் என புகழப்படுபவர் யாரு? ஓவியம் வரைபவர்கள். மண்ணீட்டாளர்னா சிற்பி. இது ரெண்டுமே நம்ம போன தடவை டிஸ்கஸ் பண்ணதுதான். கால் முளைத்த கதைகள் என்ற நூலினுடைய ஆசிரியர். கால் முளைத்த கதைகள் அப்படின்ற நூலினுடைய ஆசிரியர் எது? எஸ் ராமகிருஷ்ணன். ஆப்ஷன் ஏ. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், பொறுத்துக கேட்டிருக்காங்க. புதுமை பித்தன், கூப ராஜகோபாலன், மௌனி, தி ஜானகிராமன். ஸோ இவங்க எழுதுனது. ஸோ ஆன்சர் என்ன? புதுமை பித்தன், காஞ்சனை, கூப ராசகோபாலன், மூன்று உள்ளங்கள், மௌனி, அழியாச்சுடர், தி ஜானகிராமன், முள்முடி. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு தேர்டு ஆப்ஷன் பி தான் என்னது ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், தவறான தொடர்களை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. இதில் தவறான தொடர் எது? தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் கலை தப்பாட்டம். வீரத்தை சொல்ற கலை வந்து தப்பாட்டமா? கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட், தப்பாட்டம் ஆண்கள் மற்றும் பெண்களாலும் ஆடப்படுகிறது. இது கரெக்ட் தான், ரெண்டு பேருமே ஆடுறாங்க. தேவராட்டம் ஆண்கள் மற்றும் பெண்களாலும் ஆடப்படும். இது ஆண்கள் மட்டும்தான் ஆடுவாங்க. நாட்டுப்புற மக்களால் நிகழ்த்தப்படும் கலையே தெருக்கூத்து. ரைட்டு. இதில் தப்பானது எதுன்னு தான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. எது எது தப்பு? 1 3 தான் தப்பு, மற்ற ரெண்டும் கரெக்டு. அப்போ 1 3 தான் தப்பு. ஸோ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொங்கல் புது நாளில் நமக்கு ஒரு மகிழ்வு, நாட்டுக்கு ஒரு பொலிவு வந்து சேர்ந்து விடத்தான் செய்கிறது என எழுதியவர் யார்? பொங்கல் புது நாளில் நமக்கு ஒரு மகிழ்வு, நாட்டுக்கு ஒரு பொலிவு வந்து விடத்தான் செய்கிறது. இதை சொன்னது அறிஞர் அண்ணா. ஆப்ஷன் ஏ. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், யாக்கை, புன்புலம், வேளம், பொழிக்கும். யாக்கை அப்படின்னா என்னது? யாக்கை அப்படின்னா உடம்பு, புன்புலம்னா புல்லிய நிலம், வேளம் அப்படின்னா ஆண் யானை, பொழிக்கும் அப்படின்னா உரிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ஃபர்ஸ்ட் தான், 3 இதில் அதே தான் கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஒனுக்கு பார்ப்போம். புன்புலம்னா புல்லிய நிலம். அப்போ ஆப்ஷன் சி தான் என்னது ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், முழுக்க முழுக்க கவிதைகளையே கொண்ட சுரதாவின் இதழ் எது? முழுக்க முழுக்க கவிதைகளையே கொண்ட சுரதாவின் இதழ் எது? ஆப்ஷன் ஏ காவியம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், பாரதிதாசனின் அழகின் சிரிப்பு நூலை பின்பற்றி வாணிதாசன் இயற்றிய நூல் எது? பாரதிதாசனுடைய அழகின் சிரிப்பு நூலை பின்பற்றி வாணிதாசன் எழுதின நூல் எழிலோவியம். ஆப்ஷன் டி. பாரதிதாசனோட தான் என்னது அப்படின்னா அழகின் சிரிப்பு. ரைட்டா? நெக்ஸ்ட் கொஸ்டின், நெக்ஸ்ட் கொஸ்டின், பாட்டினை போல் ஆச்சரியம் பாரின் மிசை இல்லையடா என கூறியவர். பாட்டினை போல் ஆச்சரியம் பாரின் மிசை இல்லையடா என கூறியவர் யார்? ஆப்ஷன் ஏ பாரதியார். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், 12 திருமுறைகளில் முதல் 3 திருமுறைகளாக தொகுக்கப்பட்ட பாடல்களை பாடியவர் யார்? 12 திருமுறைகளில் முதல் 3 திருமுறைகளாக தொகுக்கப்பட்ட பாடல்களை பாடியவர் யார்? ஆப்ஷன் சி திருஞான சம்பந்தர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், நடமாட கோயில் நம்பருக்கு 1 ஈயில் படமாட கோயில் பகவர்க்கு ஆகுமே அது ஆமே. ஸோ இந்த பாடலை பாடினது யாரு? ஆப்ஷன் டி திருமூலர்.
ஓகேவா? நடமாட கோயில் நம்பருக்கொன்று ஈயில் படமாட கோயில் பகவர்க்கு அது ஆமே. இத பாடுனது திருமூலர். 11 சித்தர்களில் ஒருவர். 11 சித்தர்கள்ல ஒருவர் யாரு? போகர். 11 சித்தர்களில் ஒருவர் போகர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆராய்ச்சி என்ற இதழைத் தொடங்கி அதன் வழியாக நாட்டுப்புறவியலுக்கு தனித்தன்மை அளித்தவர் யார்? ஆராய்ச்சி அப்படிங்கிற இதழைத் தொடங்கி அதன் வழியாக நாட்டுப்புறவியலுக்கு தனித்தன்மை அளித்தவர் யார்? ஆப்ஷன் பி நா வானமா மாலை. வானமா மலை. நெக்ஸ்ட் கொஸ்டின். வாடா என அழைத்து வாழ்வித்தால் அம்ம உனை கூடாதென்றார் தடுப்பார் கோமதித்தாய் ஈஸ்வரியே என்று பாடியவர். வாடா என அழைத்து வாழ்வித்தால் அம்ம உனை கூடாதென்றார் தடுப்பார் கோமதித்தாய் ஈஸ்வரியே. ஸோ இந்த பாடினது யாரு? அழகிய சொக்கநாதர். ஆப்ஷன் சி அழகிய சொக்கநாதர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். நாட்டினிலும் காட்டினிலும் நாளெல்லாம் நன்றொலிக்கும் பாட்டினிலும் நெஞ்சை பறிகொடுத்தேன் பாவியேன் என்ற பாரதியின் வரிகள் இடம்பெற்ற நூல் எது? நாட்டினிலும் காட்டினிலும் நாளெல்லாம் நன்றொலிக்கும் பாட்டினிலும் நெஞ்சை பறிகொடுத்தேன் பாவியேன் என்ற பாரதியினுடைய வரிகள் இடம்பெற்ற நூல் எது? ஆப்ஷன் பி குயில் பாட்டு. ஓகேவா? ஸோ இந்த பாடலை பாடியவர் யார் அப்படின்னு கேட்கலாம். பாரதியார். ஸோ இதிலிருந்து ஒரு கொஸ்டின் படிச்சுக்கோங்க. ரைட்டா? இதிலிருந்து ஒரு கொஸ்டின் படிச்சுக்கோங்க. இந்த பாட்டை கொடுத்து இதை பாடியவர் யாருன்னு கேட்கலாம். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆழிக்கு இணை கிடந்தே தமிழ் ஈண்டு என்பதில் தமிழோடு ஒப்பிடப்பட்டு பாடிய சொல் எது? ஆழிக்கு இணை கிடந்ததே என்று தமிழ் ஈண்டு ஆழிக்கு இணை கிடந்ததே தமிழ் ஈண்டு என்பதில் தமிழோடு ஒப்பிடப்பட்டு பாடிய சொல் எது? ஆப்ஷன் சி கடல். ஓகேவா? தமிழோடு ஒப்பிடப்பட்டு பாடிய சொல் கடல். நெக்ஸ்ட். உலா என்னும் சிற்றிலக்கியத்திற்கு வழங்கப்படும் மற்றொரு பெயர். உலா என்னும் சிற்றிலக்கியத்திற்கு வழங்கப்படும் மற்றொரு பெயர் இது? உலாபுரம். ஆப்ஷன் சி உலாபுரம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். தேனருவி திரை எழும்பி வானின் வழி ஒழுகும் செங்கதிரோன் பரிகாலும் தேர்காலும் வழுகும் இப்பாடலடிகளில் வானின் வழி ஒழுகுவதாய் சிறப்பிக்கப்பட்டுள்ள அருவி எது? தேனருவி திரை எழும்பி வானின் வழி ஒழுகும் செங்கதிரோன் பரிகாலும் தேர்காலும் வழுகும் இப்பாடல் அடிகளில் வானின் வழி ஒழுகுவதாய் சிறப்பிக்கப்பட்டுள்ள அருவி எது? ஆப்ஷன் பி திருக்குற்றால அருவி. ஆப்ஷன் பி திருக்குற்றால அருவி. ஸோ இதில் சிறப்பிக்கப்பட்டுள்ள அருவி எது? திருக்குற்றால அருவி. ரைட்டா? நெக்ஸ்ட் கொஸ்டின். மஞ்சள் குளிப்பாட்டி மையிட்டு முப்பாலும் மிஞ்ச புகட்ட மிக வளர்ந்தாய் இவ்வரிகளால் சுட்டப்படுபவர். மஞ்சள் குளிப்பாட்டி மையிட்டு முப்பாலும் மிஞ்ச புகட்ட மிக வளர்ந்தாய் இவ்வரிகளால் சுட்டப்படுபவர் யார்? ஆப்ஷன் பி தமிழ்த்தாய். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். சேக்கிழாருக்கு உத்தம சோழ பல்லவராயன் என்ற பட்டத்தை வழங்கியவர் யார்? சேக்கிழாருக்கு உத்தம சோழ பல்லவராயன் என்ற பட்டத்தை வழங்கியவர் யார்? ஆப்ஷன் பி அனபாய சோழன். ஆப்ஷன் பி அனபாய சோழன். ஓகேவா? பெரிய புராணத்தில் உள்ள சருக்கங்களின் எண்ணிக்கை எவ்வளோ? 13. ஆப்ஷன் டி பெரிய புராணத்தில் உள்ள சருக்கங்களின் எண்ணிக்கை 13. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். திருவிளையாடல் புராணத்தில் இடைக்காடான் பிணக்கு தீர்த்த படலம் அமைந்துள்ள காண்டம் எது? திருவிளையாடல் புராணத்தில் இடைக்காடான் பிணக்கு தீர்த்த படலம் அமைந்துள்ள காண்டம் எது? ஆப்ஷன் சி திருவாலவாய் காண்டம். ஓகேவா? ஸோ லாஸ்ட் கொஸ்டின். பெருமாள் திருமொழி 4000 திவ்ய பிரபந்தத்தில் பெற்றுள்ள இடம். பெருமாள் திருமொழி 4000 திவ்ய பிரபந்தத்தில் எந்த இடத்துல இருக்கு? ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி 5ஆம் திருமொழி. ஓகேவா?
ஸோ இதோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா 16வது கொஸ்டின் பேப்பர் ஃபுல்லாகவே நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து கொஞ்சம் டஃபாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை நல்லா படிச்சவங்களுக்கு இது ஈஸியாக இருக்கான்னு தெரியல. ஏன்னா நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து இலக்கணம் தான் இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். புக்குக்குள்ள உள்ள கொஸ்டின் வந்து நம்ம இப்போ தான் பார்க்குறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரேர் தான் இந்த கொஸ்டின் பேப்பர் நம்ம பார்க்குறோம். பட் ஆனால் இந்த கொஸ்டினும் படிச்சுக்கோங்க. ஏன்னா கொஸ்டின்ஸ் வந்து கம்மி அப்படின்றனால ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேருந்து எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. புக்குக்குள்ளேருந்து எடுக்கிறத விட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேருந்து எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேவா? அதனால இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ நெறைய பேர் வந்து டெஸ்ட் எழுதி எனக்கு இந்த இதில வந்து மார்க் வந்து இவ்வளோ அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்கல்ல. ஸோ இந்த இதில மார்க் எவ்வளோன்னு சொல்லி நீங்க வந்து டெஸ்ட் எழுதினவங்க கமெண்ட் பண்ணுங்க. ரைட்டா? ஏன்னா நம்ம வந்து இதுவரைக்கும் வந்து இலக்கண பாட்டு தான் பார்த்துருந்தோம். ஸோ அதில வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே 100க்கு வந்து 98, 99, 100 அவுட் ஆஃப் 100லாம் சொன்னீங்க. ஸோ இதில வந்து எவ்வளோ மார்க் வந்து ஸ்கோர் பண்றீங்க அப்படின்றத செக் பண்ணிருவோம். ஸோ இப்ப இதில டெஸ்ட் எழுதுங்க. டெஸ்ட் எழுதிட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம அடுத்த கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே. தேங்க் யூ.